2 லட்ச ரூபாயில இருந்து 4 லட்ச ரூபாய் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டைமிங் தான் எடுத்தது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வீடு ஆயிடுச்சுங்க. ம், 45 வீடு ஆகி குடி வந்துட்டாங்க எல்லாருமே. ஓகே. இப்போ ஃபேஸ் 3 வந்து நீங்க இமிடியேட்டா நீங்க வீடு கட்டி கூட குடி வந்துடலாம். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுமே இருக்கு. உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுமே இருக்குங்க. நம்ம சைட்டுக்குள்ளேயே 4 ஸ்கூல் பஸ் போயிட்டு இருக்கு. சைட்டுக்குள்ளேயே வந்து பஸ் பிக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 33 தார் ரோட் கொடுத்துருக்காங்க, ட்ரைனேஜ் கொடுத்துருக்குங்க. இன்னும் இபி கனெக்ஷன் ஆல் ஓவர் சைட்டுக்கு ஃபுல்லாமே வந்துருச்சு. இபி கனெக்ஷன் வந்து 30,000 லிட்டர்ல வாட்டர் டேங்க் கட்டியிருக்கோம். கையில் 2 லட்சம் முன்பணம் இருந்தால் போதுங்க. மாதம் நீங்கள் 7,000 இஎம்ஐ கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாங்க. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் வந்து நம்ம 21-20லேருந்து பண்ணலாம். அதுக்கு இங்கே முன்பணமாக 3 லட்சம் கொடுத்தீங்கன்னா போதும். இஎம்ஐ பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 13,000 14,000 அந்த அடிப்படை வசதியெல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 55,000 ரூபாய் பெர் சென்ட்டுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. தீபாவளிக்குள்ளே புக் பண்ணீங்கன்னா கரைய செலவு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஒரு இடம் நம்ம கண்ணு முன்னாடியே டெவலப் ஆகிட்டு இருப்போம். இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலான்னு ப்ரைஸ் ஏறிட்டே போயிருக்குமே தவிர நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். அப்படி நான் மிஸ் பண்ண சைட்டு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய எஸ்எஸ் கார்டன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்ச ரூபா பெர் சென்ட்டில் ஆரம்பித்தது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ 2 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபாய் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டைமிங் தான் எடுத்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷ கேப்புக்குள்ளேயே இன்னைக்கு சென்ட் எவ்வளோ சரிங்க? சென்ட் 4.95 4.95ங்க. அப்போ இந்த ஏரியாவில் எப்படி அடுத்தடுத்து அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 வருஷ கேப்புக்குள்ளே 2 லட்ச ரூபா சென்ட்டாக இருந்தது, ஒரு 5 லட்ச ரூபா ரேஞ்சுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 5 லட்சம் 10 லட்சமாக மாறுறதுக்கு அடுத்த 2 வருஷம் போதும். ஏன்னா இந்த ஏரியாவை சுற்றி அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சைட் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னைக்கு கொடுக்கறதுக்காக கேபிஎம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து கவிக்குமார் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் மேடம். இந்த ப்ராஜெக்டோட கரெக்ட் லொக்கேஷன் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். ஓவராலாக எவ்வளோ ஏக்கர் ப்ராஜெக்ட்? நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர் ப்ராஜெக்ட் மேடம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 120 பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஃபேஸ் 3 65 பிளாட் போட்டிருக்கோம். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு ஆயிடுச்சுங்க. 45 வீடு ஆகி குடி வந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ ஃபேஸ் 3 வந்து நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி கூட குடி வந்துடலாம். நம்ம ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா அவினாசி டு மேட்டுப்பாளையம். உங்களுக்கு இப்போ என்ஹெச்ல இப்போ 4 வழிச்சாலை போட்டுருக்காங்க, கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அன்னூர்லேருந்து 10 மினிட்ஸ் ட்ராவல் வந்தீங்கன்னா பொகுலூரில் லொக்கேஷனில் தான் லொக்கேட் ஆயிருக்குங்க. அந்த என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருங்க நம்ம சைட்டுக்கு. ஓகே. இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கேட்டேனே தவிர, எனக்கு இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டு பர்டிகுலராக எஸ்எஸ் கார்டனில் இருக்கிற எல்லா வீடுமே லைக் ஒரு ரிலேஷன்ஸ் மாதிரி தான். ஏன்னா அவங்க எப்படி வந்தாங்க, என்ன டெவலப்மெண்ட்டை வச்சு அவங்க புக் பண்ணாங்க, இன்றைக்கி அவங்க என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க வரைக்கும் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரியுங்க. ஏன்னா இந்த சைட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வரைக்குமே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இன்றைக்கி ஃபேஸ் 3லேயும் நான் வந்து நின்றுருக்கேன். பட் இன்றைக்கி பார்க்குறப்ப எனக்கு நிஜமாவே சந்தோஷமாக இருக்கும். 35-40 ஃபேமிலிஸ் இங்கே குடியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு நீங்களும் ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளோ ஃபேமிலிஸ் இருக்காங்கங்கும் போது அடிப்படை வசதி ஆல்ரெடி இருக்கும். இப்போ என்னென்ன அடிப்படை வசதி எல்லாம் இங்கே இருக்கு? பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க. ட்ரைனேஜ் போட்டு உங்களுக்கு கனெக்ஷன் வெளியே வரைக்கும் நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேங்க் கட்டியிருக்கோம். 30,000 லிட்டர் டேங்க் கட்டி பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி உங்களுக்கு எல்லா வீட்டுக்கு தனித்தனி கனெக்ஷன். நீங்கள் டேப் போட்டு ஓப்பன் பண்ணாலே தொட்டிக்கு தண்ணி வந்துருங்க. ஓகே. நீங்கள் இண்டிவிஜுவலாக போர் கூட போட தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா குடிக்கிற டேஸ்ட்டில் இருக்குங்க. இங்கே இருக்கவங்களாம் அந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டு போர் வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி. அத்திக்கிட்டு தண்ணிக்கு ஈக்குவலான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேங்க. ஏன்னா இன்றைக்கி பொதுவாக உங்களுக்கு என்ன வேணும், நான் வந்து இதை கேட்டிருக்கவே கூடாது. ஆக்சுவலி 40 குடும்பம் இருக்காங்கங்கும்போது அவங்களுக்கு வாட்டர், இபி, ட்ரைனேஜ், ரோடு, ஸோ என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் வேணுமோ ஸோ பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ ஃபேமிலிஸும் இங்கே இருக்க முடியுது. அதையும் தாண்டி இன்றைக்கி பொகலூர் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான ஏரியா, நமக்கு என்னென்ன வசதி எல்லாம் கிடைக்கும்? ஏன்னா நான் இன்றைக்கி இங்கே இருக்கிற அடிப்படை வசதி மட்டும் எனக்கு போதாது, யாருக்குமே போதாது தான். ஏன்னா ஒரு கடைக்கு போகணும், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகணும், பக்கத்தில் ஒரு பார்லர் போகணும், இல்லை ஒரு மாவரைக்க போகணும், ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வெளியில போறது. சைட் பாத்தீங்கன்னா மேடம் நீங்க வந்து அன்னூருக்கு மேட்டுப்பாளையத்துக்கு நடுவுல மிடில்ல லொகேட் ஆயிருக்குங்க. நீங்க ஒரு 10 மினிட்ஸ்ல மேட்டுப்பாளையம் போயிடலாம், அன்னூருக்கு ரீச் ஆயிடலாம். ஆமா. நீங்க இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் மேடம். உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு வந்து கிளினிக்ல இருந்து எல்லா இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுமே இருக்குது. உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுமே இருக்குங்க. நம்ம சைட்டுக்குள்ளேயே 4 ஸ்கூல் பஸ் போயிட்டு இருக்கு. இங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து பஸ் பிக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்க.
ஏன்னா இங்க இருக்கிற எல்லா ஃபேமிலியிலயுமே குழந்தைங்க இருக்காங்க. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற இந்த வீட்ல வந்து ஒரு 10th படிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. இந்த வீட்ல வந்துட்டு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற 2 பசங்க இருக்காங்க. அந்த வீட்ல வந்து இப்பதான் எல்கேஜி, ப்ரீகேஜி போற ரேஞ்சில வந்து குழந்தைங்க இருக்கு. எல்லார் வீட்லயுமே வந்து குழந்தைங்க இருக்காங்க. ஸ்கூலுக்கு போறாங்க. நம்ம சைட்டுக்குள்ள வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல் பஸ்ஸும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு வந்துருக்கு. இருக்குங்க. காலேஜ் இருக்குங்க. ம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கூல், காலேஜஸ் மெயினா போனோம் அப்டின்னா, உங்களுக்கு 2 பக்கமும் ஒரு சென்டர் ஆஃப் ஏரியா. ஏன்னா மேட்டுப்பாளையம் டூ அன்னூரு 2க்கும் சென்டர் ஆஃப் ஏரியா தான் புகழூர். அதுவும் ஒரு 40 வீடு இருக்கக்கூடிய டிடிசிபி அப்ரூவ்டு சைட்ஸ்ல நமக்கு குடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்களோட பெனிஃபிட் எல்லாமே எனக்கு தெரியும். தெரியும். ஏன்னா ரூ. 2,00,000லேருந்து இன்னைக்கு அரவுண்ட் நீங்க சொல்றத பார்க்கும்போது ஒரு 4.95ங்கும்போது வந்திருக்குங்க. அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தான். ஆமாமா. ஸோ இன்னைக்கும் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்டின்னா, நம்ம எதெல்லாம் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு விலை ஏறுங்க அப்படின்னு சொல்றேன். சொல்றதுக்கான என்னன்னா விஷயம். மேடம், நம்ம சைட் சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5,00,000 மார்க்கெட் வேல்யூங்க. ம். 5,00,000 கம்மியா சைட் இங்க இல்ல. ஆனா, ஓகே. அங்க அவங்களுக்கு வந்து நாங்க அவங்க கம்பேர் பண்ணும்போது நாங்க 55,000 கம்மி பண்ணி குடுத்துருக்கோம். ஓகே. அதே உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் பெஸ்ட் தாங்க. தான். ம். இன்னொன்னு பெஸ்ட்டான ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு தீபாவளி வந்துருச்சுங்க. ம். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, கிரைய செலவு ஃப்ரீயா பண்ணி குடுக்குறோம் நாங்க. ஓகே. அது தீபாவளி வரைக்கும் புக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட அதிலேயே உங்களுக்கு 55,000 70,000 கம்மியாகுங்க. ஓகேங்க. சூப்பர். ஏன்னா, இன்னைக்கு நீங்க 4.95 பெர் சென்ட்ன்னு புக் பண்ணாலுமே, ஆல்ரெடி ரூ. 5,50,000 போயிட்டுருக்கு. அப்ப சென்ட்டுக்கு ரூ. 55,000 வரைக்கும் ப்ராஃபிட். அப்போ ஒரு 3 சென்ட் நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 1,65,000 எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிளா தான் நீங்க வாங்குறீங்க. இன்னொரு 1 வருஷம், 2 வருஷம் நீங்க வந்து வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் இந்த 4 ரோடு அதாவது 4 வே ட்ராக் எக்ஸ்டென்ஷன்லாம் அவினாசிலேருந்து போயிட்டுருக்கு. அவினாசி டு மேட்டுப்பாளையம். அவினாஷிலருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் 4 வே ட்ராக்கா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டிருக்கு. ஸோ, அத நோக்கி பார்த்தீங்கன்னா, அடுத்த டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ, அத வச்சு இங்க விலை ஏறுறதுக்கான அத்தன வாய்ப்புமே இருக்கு. ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா. அடிப்படை வசதியெல்லாம் டெவலப் பண்ணி குடுத்துட்டாங்க. மார்க்கெட் பிரைஸ்லேருந்து ரூ. 55,000 பெர் சென்ட்டுக்கு கம்மி பண்ணி குடுக்குறாங்க. தீபாவளிக்குள்ள புக் பண்ணீங்கன்னா, கிரைய செலவும் ஃப்ரீயா குடுத்துடுறாங்க. அப்ப இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் சரி, வீடு கட்டுறதுக்கும் சரி 100% பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இந்த எஸ்எஸ் கார்டன் ஃபேஸ் 3ங்க. இப்ப வீடா கட்டுறதா இருந்தா எப்படி பண்ணிக்கலாம் ப்ரோ? வீடா பார்த்தீங்கன்னா மேடம், உங்களுக்கு 20 லேக்ஸ் 1 பிஹெச்கே வருங்க. 20,00,000க்கு 1 பிஹெச்கே. ம். 2 பிஹெச்கேனா 25, 26 பண்ணி குடுத்துடலாங்க. பண்ணி பண்ணி குடுத்துடலாம். 2 குடுத்துடலாம். ரேஞ்சஸ்ல பண்ணி இருக்கு. குடுத்துடலாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டுங்க. ம். ஃபர்ஸ்ட் அது உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 பிஹெச்கே 25ல பண்ணலாம். ஓகே. 2 பிஹெச்கே 30ல பண்ணலாம். ம். 35ல பண்ணலாம். அது கஸ்டமைஸ்ங்க. உங்களுக்கு ஓகே. எப்படி வேணுமோ அந்த மாரி பண்ணி குடுத்துடலாங்க. ஓகே. ஏன்னா எனக்கு இடம் சின்னதா போதும். அதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்கனாலும், நீங்க மினிமம் ஒரு ரூ. 20,00,000 பட்ஜெட்லேருந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாங்க. இல்ல 3 சென்ட் 4 சென்ட் இடமா எனக்கு குடுத்துருங்க. அதுல சின்னதா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுங்கனாலும், அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நெறைய பேரு இன்வெஸ்ட் பண்ணோம். பட் முழுசா கையில அமௌண்ட் இல்ல. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் தேடுவாங்க. டிடிசிபிங்கிறதுனால நம்ம அதுக்குமே லோன் பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம் மேடம். இப்போ உங்களுக்கு கையில 2,00,000 முன்பணம் இருந்தா போதுங்க. மாசம் நீங்க ரூ. 7,000 இஎம்ஐ கட்டுனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிளாட் இங்க நீங்க வாங்கிக்கலாங்க. ஓகேங்க. 2,00,000 முன்பணம் இருந்தா போதுமா? ஸோ மாசம் ரூ. 7,000 கட்ட தயாரா? இங்க ஒரு இடம் நீங்க வாங்கிக்கலாம். எவ்வளோ ஈஸி ஆப்ஷன் பாருங்க. ஆளாளுக்கு இடம் வாங்குறது கஷ்டம், வீடுனா அமையணும் அப்படி இப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ரிஸ்க். ஒரு ரூ. 2,00,000 ஏதாவது ஒரு சீட்டு கீட்ட போட்டு சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் மாசம் ஒரு ரூ. 7,000 கட்ட மாட்டோம். இன்னைக்கு ஆவரேஜா ஒரு ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கிற பசங்க வெளியில போய் இல்ல பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனாலே ஒரு நாளைக்கு 2,000, 3,000 அசால்ட்டா செலவாகுதுங்க. சின்ன குழந்தைங்கள வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் ஒரு நாளைக்கு குழந்தைய கூட்டிட்டு ஒரு தியேட்டருக்கோ, இல்ல வெளியில ஒரு மால்க்கோ போனா ரூ. 5,000ங்கிறது அசால்ட்டா ஒரே நாள்ல செலவாயிட்டு இருக்கு. ஸோ மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு இடம் வாங்கணும். இது மிகப்பெரிய அசெட்டுங்க. உங்க பேர்ல லைஃப் லாங் இருக்க போற சொத்து. அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொடுக்க போற ஒரு பெரிய சொத்து மதிப்பு. ஸோ அதுக்காக மாசம் ஒரு ரூ. 7,000 எடுத்து வைக்க முடியாதுங்களா? தாராளமா எடுத்து வைக்கலாம். ஸோ 2,00,000 முன்பணம், ரூ. 7,000 மாசம் கட்ட முடியும்னா, இங்க ஒரு பிளாட் உங்களுக்கு தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். முக்கியமா எல்லாருக்கும் அப்ளிகபிள் தானே? எல்லாத்துக்கும் பண்ணிக்கலாம் மேடம். நீங்க ஓகே. என்ன ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாங்க. இத ஏன் கேட்டேன்னா, நெறைய பேர் இப்ப வந்து ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்க வந்துட்டு டிரான்சாக்ஷன் நெறைய இருக்கும். இதுக்கு வேணா ஜிஎஸ்டி எடுக்காம இருப்பாங்க. ஆமாமா. அந்த மாரி இருந்தாலும் சரி டெய்லியும் கூலிக்கு போறவங்களுக்கும் பண்ணிக்கலாம். டெய்லி சேலரிக்கு போவாங்களா? ஆ, ஆ. அவங்களுக்குமே பண்ணிக்கலாங்க. ஏன்னா அக்கவுண்ட்ல தான் சேலரி கிரெடிட் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. டெய்லி நீங்க சேலரி வாங்குற மாரி இருந்தாலும் சரி, வார சேலரி அத கையில வாங்குனாலும் சரி, மாச சேலரி அக்கவுண்ட்ல வருது, கையில வருது, எனி ப்ராப்ளம் நீங்க கவலையே படாதீங்க. நீங்க மாசம் ரூ. 7,000 கட்ட தயாரா இருந்தா இங்க ஒரு பிளாட் ரெடி. எல்லாருக்குமே லோன் அரேஞ்ச் பண்ணி குடுத்துடுறாங்க. வீடு அதே மாதிரி வீட்டுக்கு எவ்வளோ லோன் ஆப்ஷன் நம்ம போலாம்? வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேடம், இங்க ஸ்டார்ட்டிங் வந்து நம்ம 21, 20லேருந்து பண்ணலாம் 1 ம், பிஹெச்கே. ம். அதுக்கு நீங்க முன்பணமா 3,00,000 குடுத்தீங்கன்னா போதும். ம், ம்.
இஎம்ஐ பார்த்தீங்கன்னா மாதம் உங்களுக்கு 13,000 14,000 அந்த அந்த மாதிரி மாதிரி வரும். வரும். ஏன்னா பிராக்டிகல் அதுதான். நீங்க வீடாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப யாரோ ஒருத்தருக்கு வாடகையா இந்த கோயம்புத்தூர் சர்க்கிள்ல நீங்க எங்க போனாலும் சரிங்க, மினிமம் ஒரு 7,000 8,000 கட்டி தான் நீங்க வாடகைக்கு இருந்துட்டு இருப்பீங்க. அதே ஒரு ரூ. 3,00,000 முன்பணமா ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். மாசம் அத விட என்னங்க ஒரு 5,000 6,000 எக்ஸ்ட்ரா பே பண்ண போறீங்களா? ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்துட்டீங்கன்னா, உங்க பேர்ல ஒரு சொந்த வீடு கொஞ்சம் வருஷத்துல அப்படியே உங்களோட சொந்த வீடுன்னு நீங்க மாறுதட்டி சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ, நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அடிப்படை வசதி, அத்தியாவசிய தேவை எல்லாமே கிளியரா இருக்கு. 40 வீடு குடியிருக்கிற இடம். எல்லா வசதியும் பண்ணி குடுக்குறாங்க. மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இன்னைக்கு சென்ட்டுக்கு ரூ. 55,000 வரைக்கும் கம்மியா குடுத்துட்டு இருக்காங்க. தீபாவளிக்குள்ள இடமோ, வீடோ புக் பண்றீங்க அப்படின்னா, கிரைய செலவையும் இவங்களே பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேல என்னங்க வேணும்? எனக்கு தெரிஞ்சு கண்ண மூடிட்டு டைரக்ட்டா எஸ்எஸ் கார்டன் வந்து உங்களுக்கான இடமோ, வீடோ நீங்க புக் பண்ணலாம். இப்ப இவ்ளோ குடும்பங்கள் இருக்கு அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் அம்யூனிட்டீஸ் எல்லாமே இருக்கும். இருக்குங்க. இருந்தாலும் என்னென்ன அம்யூனிட்டீஸ் இருக்குன்னு ஒரு தடவ சொல்லிருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30, 33 தார் ரோட் குடுத்துருக்காங்க. ம், ம். ட்ரைனேஜ் குடுத்துருக்குங்க. ம், அடுத்தது ம். பார்த்தீங்கன்னா, ஈபி கனெக்ஷன் ஆல் ஓவர் சைடுக்கு ஃபுல்லாமே வந்துருச்சு. ஈபி ம், கனெக்ஷன் ம். வந்துருச்சு. 30,000 லிட்டர்ல வாட்டர் டேங்க் கட்டியிருக்கோம். ம், ம். கட்டி எல்லா சைடுக்கும் இண்டிவிஜுவலா பைப் கனெக்ஷன் குடுத்துருக்கோம். நீங்க ம். டேப் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு வாட்டர் தண்ணி வந்துரும். வரும். தண்ணி ம், ம். இண்டிவிஜுவலா நீங்க போர் கூட போட தேவையில்ல. ஓகே. டேப் ஓப்பன் பண்ணா தண்ணி வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்க. அது போக விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்குங்க. ம், ம். நீங்க ஃபேமிலியோட கும்பிட விநாயகர் கோயில் ஒண்ணு சின்னதா ம், கட்டியிருக்கோம். ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈபி ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் இருக்குங்க. ஓகேங்க, ஸ்ட்ரீட் லைட் ஓகேங்க. கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா பேசிக் அம்யூனிட்டீஸ் இன்னைக்கு இங்க நான் வந்து என்னோட லைஃப் லீட் பண்ணணும் அப்டின்னா என்ன வேணும்? வாட்டர், ஈபி, ட்ரைனேஜ், ரோடு, ஸ்ட்ரீட் லைட் இது எல்லாமே பக்காவா குடுத்துருக்காங்க. அந்த கார்னர்ல ஒரு விநாயகர் கோவிலும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் போதும். ஏன்னா இவ்ளோ பெரிய ஏரியா ஆல்ரெடி ஒரு 40 வீடெல்லாம் இருக்கு அப்டிங்கிறப்போ, இருந்தாலும் இதையும் தாண்டி இன்னைக்கு நான் வெளில போனா ஏதோ காய்கறி வாங்க போணும், ஒரு கிராசரி வாங்க ஆமா. போணும் அப்டின்னா, இங்க எங்க போணும்? எப்டி இருக்கு? மேடம் நம்ம சைட்லேருந்து 5 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணீங்கன்னா போதுங்க. ம், ம். இங்கேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ம், ம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குங்க, உங்களுக்கு மெடிக்கல் ஷாப் இருக்கு, ம், ம். ஏடிஎம் இருக்கு, பேங்க் இருக்குங்க. ம், ம். எல்லா ஃபெசிலிட்டியும் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல்ல நீங்க போயிடலாங்க. ஓகே. ஏன்னா அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷனே இதுதான். பேசிக் கம்யூனிட்டி சைட்டுக்குள்ள இருக்கணும். அத்தியாவசிய தேவை நான் வெளியில போணும், வரணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும். மெயின் ரோடு பக்கத்துல இருக்கணும். பக்கத்துல ஒரு கிராசரி வாங்குறதுலேருந்து, ஒரு மீட் ஷாப்லேருந்து, இல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்க போணும், இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வேணும். எது வேணாலும் நமக்கு புகழூர் பஸ் ஸ்டாண்ட்லயே கிடைக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லா அம்யூனிட்டீஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஏரியா தான் எஸ்எஸ் கார்டன். ஆனா அதே மாதிரி இங்க ஆல்ரெடி வீடுகள்லாம் கட்டியிருக்கு. அதனால நீங்க ரெடி டூ மூவ்ல ஏதாவது வீடு இருக்கு கட்டியிருக்கீங்களா? மேடம். பின்னாடி ஓகே. இருக்க வீடுமே ரெடி டூ மூவ் தாங்க. இது சேலுக்கு தான் இந்த வீடு. ஓகே. இந்த இது வீடு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. ம், உங்களுக்கு ம். 1050 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் ஏரியாங்க. ம், ம். உங்களுக்கு சுத்தி காம்பவுண்ட், செப்டிக் டேங்க், தண்ணி கனெக்ஷன் எல்லாமே குடுத்துட்டோம். ஓகே. இது கிட்டத்தட்ட 45,00,000 மதிப்புங்க. ம், இப்ப ம். தீபாவளி ஆஃபர்க்காண்டி நாங்க 38 குடுத்துட்டு இருக்கோங்க. ஓ! கிட்டத்தட்ட உங்களுக்கு 7,00,000 நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்குறோங்க. ஓகேங்க. சூப்பர். ஏன்னா 3 சென்ட் இடத்துல ஒரு 2 பிஹெச்கே அதுவும் டியூப்ளெக்ஸ் மாடல்ல கட்டியிருக்காங்க. முன்னாடி பாருங்க செட் பேக் ஏரியாலாம் குடுத்து, முன்னாடி கார் பார்க்கிங் ஏரியா, பக்கத்துல வந்து கார்டன் ஸ்பேஸ், அவுட்டர் பாத்ரூமு, 2 பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸா பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரூ. 45,00,000 மதிப்புள்ள இந்த வீட்ட நீங்க தீபாவளி ஆஃபர்க்காக ரூ. 38,00,000க்கு நீங்க வாங்கிக்கலாங்க. வாட்டர் கனெக்ஷன் முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ டிலே பண்ணாம விசிட் பண்ணுங்க.